ஒரு கிளிப்பிங் இன்டர்நெட்ல பார்த்தேன். அதுல ஒரு இந்தியன் கேர்ள் கிட்ட உங்க பாடி கவுண்ட் என்னன்னு கேக்குறாங்க. பை த வே, பாடி கவுண்ட்னா என்னன்னு தெரியாத உங்களுக்கு சொல்லிடுறேன். எத்தனை பேர்கிட்ட உங்க கற்பை இழந்திருக்கீங்க, இதுதான் அந்த கொஸ்டினுக்கு மீனிங். அதுக்கு அந்த பொண்ணு வெறும் 5 பேர்கிட்ட தான் ச்சே அப்படின்ற மோட்ல அன்சாட்டிஸ்ஃபைடா ஒரு பதில சொல்லிருப்பாங்க. What's your body count? Well, let's say not much. It's 5 only. வீடியோ ஸ்டார்ட்லயே இத பத்தியே நான் பேசுறேன்னா இந்த ஒரு கிளிப்பிங் தான் இன்றைய மாடர்ன் ஜெனரேஷன், அதாவது 1997 to 2012 பிறந்திருக்க மோஸ்ட் ஜென்சி மக்களுடைய லவ் ஆர் ரிலேஷன்ஷிப் கல்ச்சரா இருந்துட்டு இருக்கு. அதாவது எத்தனை பேர்கிட்ட வேணா கேஷுவலா எப்படினா இருந்துக்கலான்னு. பட் டைம் டிராவல் பண்ணி 1975க்கு போவோமே. அப்ப டெல்லியில மகாநந்தியான்ற ஒரு ஆர்டிஸ்ட் 10 மினிட்ஸ்ல உங்களை நான் வரைவேன்னு சார்லட்ன்ற ஒரு டூரிஸ்ட் ஸ்வீடன் பொண்ணை உட்கார வச்சு வரையறாரு. அங்க 2 பேருக்கும் காதல் ஏற்படுது. அண்ட் தென் சில நாட்கள்ல சார்லட் ஸ்வீடனுக்கே போயிடுறாங்க. கொஞ்ச நாள் லெட்டர்லயே இவங்க காதல் போயிருக்கு. பட் மகாநந்தியா சார்லட் மேல இருந்த காதல்னால பிளைட்டுக்கு காசே இல்லனாலும் தன்கிட்ட இருக்க எல்லாத்தையும் வித்து ஒரு சைக்கிள் வாங்கி யூரோப்புக்கு இந்தியால இருந்து சைக்கிள்லயே போய் சேர்றார் சார்லட் கூட ஒண்ணு சேர. பலர் உங்களுக்கு இவ்வளவு தூரம் சைக்கிள்ல போனது வலிக்கலையா, கஷ்டமா இல்லையான்னு கேட்டப்போ மகாநந்தியா ஒண்ணு சொன்னார். பயங்கரமா என் காலு வலிச்சுது, ஆனா சார்லட்டை நான் பார்க்க போறேன்ற எக்ஸைட்மெண்ட் என்ன அந்த வலியெல்லாம் தாண்டி அந்த பயணத்தை தொடர வச்சுதுன்னு சொன்னார். ஒரு காலத்துல இப்படி ஒரு ஜெனரேஷன்ல லவ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தது போய் எப்படி நான் வீடியோ ஸ்டார்ட்ல சொன்ன மாதிரி குப்பியா இந்த ஜென்சி ஜெனரேஷன்ல லவ் ரிலேஷன்ஷிப்ல மாறிச்சு. இன்னைக்கு வீடியோல இந்த ப்ராப்ளமுக்கு பின்னாடி இருக்க பிக்கஸ்ட் ரீசன் என்னன்னு பல ரியல் லைஃப் கேசஸ் அண்ட் சயின்டிபிக் ரீசன் எல்லாம் வச்சு டீகோட் பண்ண போறோம். அண்ட் லாஸ்ட்லி இதுக்கு சொல்யூஷன் என்ன அண்ட் எப்படி ஒரு லாங் டர்முக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கிறதுன்னு பார்க்க போறோம். இம்பார்ட்டன்டா இந்த வீடியோவை நீங்க ஏன் பார்க்கணும்னா, ஐ நோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ற மோஸ்ட் ஆட்கள் இந்த மாடர்ன் ஜெனரேஷனுக்குள்ள பிறந்த ஆட்கள் தான். கொஞ்ச நாள்ல நீங்களும் லவ் ரிலேஷன்ஷிப் மேரேஜ் லைஃப்ல இது மாதிரி விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க. அப்படி பண்ண போறதுக்கு முன்னாடி நான் சொல்ல போற சில மாடர்ன் ஜெனரேஷன் ரியாலிட்டிஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லனா ஒரு பேட் பார்ட்னரை சூஸ் பண்றது ஆர் ஹர்ட் ஆகி நிக்கிறது ரிலேஷன்ஷிப்ல, இப்படி இது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடந்துரும் ஃபியூச்சர்ல இந்த குப்பை ஜெனரேஷன்ல. பர்டிகுலர்லி ஆண்கள் கட்டாயம் இந்த வீடியோவை பார்க்கணும். அண்ட் கைஸ், ரெகுலரா என்ன, அதாவது பாலாஜியை ஃபாலோ பண்ற ஆட்கள் மன்னிச்சிருங்க, கொஞ்சம் கரியர்ல வேலை பலு அதான் இங்க வீடியோ வரல. பட் என்னுடைய மைண்ட் எப்பவுமே இங்க தான் இருந்துட்டு இருக்கு. முடிஞ்ச அளவு நிறைய வீடியோஸ் போடுறேன். அண்ட் தம்பிங்களா, வீடியோக்கு நடுவுல ஒரு விளம்பரம் வரும், அது முற்றிலும் நம்ம சேனலுடைய நிதிக்காக மட்டுமே, மத்தபடி அதை நான் உங்களுக்கு பரிந்துரைக்கலாம் இல்ல. ஓகே, பேக் டு த டாபிக். இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஜென்சி ஜெனரேஷன்ல காதல்னா ஒருத்தருக்கு இன்னொருத்தரை பிடிக்கும், இவ்வளவுதானே, இதான காதல்னா இப்படின்னு அவங்க சிம்பிளா அதை முடிச்சிருது இல்ல. லவ்வுக்கு பல டெஃபினிஷன்ஸ் அண்ட் மீனிங்ஸ்லாம் வச்சிருக்காங்க. அதை ஒண்ணு என்னன்னு டப்பு டப்புன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நாங்க 2 பேரும் பெஞ்சிங்ல இருக்கோம்னு சொல்லுவாங்க. பெஞ்சிங்னா ஒண்ணுமில்ல, எனக்கு ஆளு ஆல்ரெடி இருக்காங்க, பட் சப்போஸ் நாங்க பிரிஞ்சுட்டா நீ ஏன் ஆளா ஆகிடுன்னு ஒருத்தங்க கூட பழகுவாங்க, அவங்கள பேக்கப்பா வச்சுப்பாங்க. கிட்டத்தட்ட ட்ரெயின்ல டக்கல் டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்குல்ல பெஞ்சிங். எனிவே, செகண்ட், நாங்க சிச்சுவேஷன்ஷிப்ல இருக்கோம்னு சொல்லுவாங்க. சிச்சுவேஷன்ஷிப்னா ஒண்ணுமில்ல, ஒருத்தருக்கு கொஞ்சிப்பாங்க, கொலாவிப்பாங்க, லவ்வர்ஸ் மாதிரியே. பட் நாங்க லவ்ன்ற கட்டாயம் கமிட்மெண்ட்ல எல்லாம் இல்லன்னு சொல்லுவாங்க. கன்ஃபியூஷனா இருக்குல்ல இது. பட் இப்படி டபுள் டேட்டிங், ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ், சாஃப்ட் லான்ச்சிங், கஃபிங், கோஸ்டிங்னு ஹோட்டல் மெனு மாதிரி ஏகப்பட்ட ஜென்சி லவ் வார்த்தைகள் கேவலமான பழக்க வழக்க முறைக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கு. சொல்ல போனா, ஒரு பொண்ணோ பையனோ நான் இன்னைக்கு லவ்ல இறங்கணும்பான்னு இப்ப நினைச்சு ஒருத்தங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இறங்குனா ஏகப்பட்ட அன்கம்ஃபர்டபிள் விஷயங்கள் லைக் சீட்டிங், ஹர்ட்டிங் ஆர் அவங்கள ஒரு ஆப்ஷனா மட்டுமே பாக்குறது, இப்படி பல அன்கம்ஃபர்டபிள் விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும். பிகாஸ் ரிசர்ச்லயே சொல்றாங்க, ஜென்சி மக்கள் லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப்லாம் செய்ய தகுதியற்றவங்களா இந்த மாடர்னைசேஷன் மாத்திருச்சுன்னு. பட் எப்படி இது நடந்துச்சு, தெளிவா இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸை டீகோட் பண்ணலாம். சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப இருக்க ஜென்சி இப்படி கண்டபடி ரிலேஷன்ஷிப்ல இருந்துக்கலாம்னு மாறினதுக்கு காரணம் அவங்களுக்கு முன்னாடி இருக்க ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ்னால தான். டிண்டர், பம்பிள், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப் சாட்னு இப்படி பல ஆப்ஸ்ல ஒரு செகண்டும் இந்த ஜெனரேஷன் ஆட்கள் ஆப்போசிட் ஜெண்டரை பார்த்துட்டே இருக்காங்க. இது பத்தாத குறைக்கு தவறான வெப்சைட்ஸ்லயும் அறகுறையா இருக்க ஆப்போசிட் ஜெண்டரை அன்லிமிட்டடா ஒரே ஸ்வைப்ல பாக்குறாங்க. இது என்ன பண்ணுதுன்னா, அவங்க சப்கான்ஷியஸ்ல ஆப்ஷன்ஸ் பாராடாக்ஸ்ன்ற சைக்காலஜிக்கல் பிம்பத்தை உருவாக்குது. அதாவது இது இல்லனா இன்னொன்னு இருக்கு, இப்ப என்னன்ற ஈஸி கோயிங் மைண்ட் செட்டை உருவாக்குது. இந்த ஈஸி கோயிங் மைண்ட் செட்டோட விளைவு தான் இப்ப இருக்க பார்ட்னரை விட இன்னொருத்தர் ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட்ல ஏதோ ஒரு சூழல்ல பெட்டரா தெரிஞ்சுட்டா அவங்க பக்கம் ஜென்சி மக்களுடைய மைண்ட் ஈஸிலி டிஸ்ட்ராக்ட் ஆகிருது. அண்ட் சீட்டிங்லாம் அதனால தான் நடக்குது. ஆனா அத கெத்துன்னு ஒரு புது பேரை வச்சுட்டு சீட்டிங்க மோஸ்ட் ஜென்
ஜென்சிஸ் கொண்டாடிட்டு இருக்காங்க. பட் நான் வெறும் இன்டர்நெட்டை மட்டுமே ஜென்சி மக்கள் இப்படி இருக்கிறதுக்கு காரணம்னு சொல்ல மாட்டேன். ஸ்டடீஸ்ல சொல்றாங்க மோஸ்ட் ஆஃப் த ஜென்சி மக்கள் ஆப்போசிட் ஜெண்டர் கூட ஜாலியா கண்டமெனிக்கு இருக்கணும், பட் கமிட்மெண்ட்லாம் எங்களுக்கு வேணாம்னு சொல்றதுக்கு பின்னாடி வேற சீரியஸ் காரணங்கள் இருக்குன்னு. வை பிகாஸ் அப்ப இருந்த ஒரு 20s இருக்க பையனும் ஒரு பொண்ணுகிட்டயோ போயிட்டு கல்யாணம்னு டாபிக் எடுத்தாலே வெக்கத்துல சிரிப்பாங்க. பட் இப்ப இருக்க வயசு பையன்கிட்டயோ ஒரு பொண்ணுகிட்டயோ கல்யாணம்னு டாபிக் எடுத்தாலே பயப்படுறாங்க, கன்ஃபியூஷன்ல மூழ்கி போறாங்க, அதெல்லாம் காம்ப்ளிகேட்டட் யோசிக்கிறாங்க. அண்ட் ஏன் ஜென்சி மக்கள்லாம் இப்படி யோசிக்கிறாங்கன்றதுக்கு பின்னாடி 3 மெயின் காரணங்கள் இருக்கா. ஃபர்ஸ்ட், எக்ஸ்பென்சிவ் ஃபைனான்சியல் பர்டன். ரீசென்ட்லி இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டா போன ஒரு ஜென்சி பொண்ணு பேசின ஸ்ட்ரீட் இன்டர்வியூ இது. அதாவது உங்களுக்கு எவ்வளவு சம்பாதிக்கிற பையன் பார்ட்னரா வேணும்னு கேட்டதுக்கு அவங்க அதுக்கு சொல்லுவாங்க, மாசத்துக்கு 30 lakhs சம்பாதிக்கிற பையனே எனக்கு பத்தாதே, நான் ஷாப்பிங் போகணும், ட்ரிப் போகணும், மேக்கப் போடணும்னு அடிக்கிட்டே போவாங்க. How much should a guy minimum earn to date you? Even 30 lakhs is less, but itna to hona hi chahiye. Every 3 months I have to only have a foreign trip, go to the Maldives or somewhere. Of course the designer bag and then mani, pedi, face spa, hair spa. Agar main अच्छी नहीं लगूंगी तो फिर तो कैसे चलेगा ना काम. I'm pretty expensive yaar. இவங்கன்னு இல்லங்க, இப்படி பல ஜென்சி கேர்ள்ஸோட கண்ணா பின்னா மணி எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் உள்ள ஸ்ட்ரீட் இன்டர்வியூஸ் இன்டர்நெட்ல இருக்கு. லிட்டரலா சோஷியல் மீடியா அண்ட் இன்டர்நெட் தான் காரணம் இப்படி ஜென்சி லாவிஷ் அண்ட் பெர்ஃபெக்ட் லைஃபை எக்ஸ்பெக்டேஷன்ல வச்சதுக்கு. பட் அப்படியே இன்னொரு பக்கம் ரியாலிட்டியில ஜென்சி ஆண்கள் வேலையின்மை ஆர் சேமிப்பு இல்லாம இருக்கிறது அண்ட் ஃபைனான்சியல் இன்செக்யூரிட்டியோட சுத்திட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன், இன்னொரு பக்கம் ஃபைனான்சியல் இன்செக்யூரிட்டி. இந்த ஃபைனான்சியல் முரண்பாடு தான் ஜென்சி பசங்களுக்கு கல்யாணம்னு டாபிக் எடுத்தாலே அவங்க மைண்ட்ல பிரஷரை கிரியேட் பண்ணுது. அண்ட் அப்படியே வைஸ் வர்சா தான் பொண்ணுங்க பெர்ஸ்பெக்டிவ்லயும். பொண்ணுங்களுக்கும் சீரியஸ் டவுரி ப்ராப்ளம்ஸ் பசங்க வீட்டு சைடுல இருந்து இருந்துட்டு தான் இருக்கு. இதுவும் அவங்களுக்கு ஒரு பிரஷரை கிரியேட் பண்ணுது பொண்ணுங்களுக்கு. இப்ப செகண்ட் காரணம் மாடர்ன் ஃபெமினிசம். காமனா இந்த ஜெனரேஷன்ல சில பொண்ணுங்களுடைய லாஜிக் அண்ட் மைண்ட் செட் கல்யாணம்னு வந்துட்டா எப்படி இருக்குன்னு பாத்துருவோமே. நம்பர் 1, நான் ஒரு இண்டிபெண்டன்ட் உமன், வேலைக்கு போய் சம்பாதிப்பேன், பட் சேலரிய குடும்ப செலவுன்னு வந்துட்டா நான் ₹1 கூட செலவழிக்க மாட்டேன். குடும்பத்தை பாத்துக்கிறதுன்றது என் ஹஸ்பண்ட் தான் பாத்துக்கணும், என் காசு எந்த, பட் அவர் காசுன்றது எங்களுக்குன்னு சொல்லுவாங்க. நீ மந்த்லி 50,000 ஏர்ன் பண்ற, என்ன எத்தனை வாட்டி சினிமா கூட்டு போன? பதில் சொல்லு. நான் ஏன் கூட்டு போனோம் கேட்டீங்களா சார்? நேத்து நடந்த இன்சிடென்ட் நான் சொல்லிடுறேன். என்னோட ஜிபே ஒர்க் ஆகல, 1000 ரூபாய் தான் ஆச்சு, நீ பண்ணிட்டேன், நான் ஏன் பண்ணணும்? நான் சாப்பிட்டதுக்கு 500 ரூபாய் கொடுத்துறேன். பாருங்க சார், இது பாருங்க சார், நீங்க சம்பாதிக்கிற காசை உங்க வீட்டுக்காருக்கு நீங்க செலவு பண்றதுல கணக்கு பார்க்கும்போது அவர் மட்டும் குடும்பத்துக்கு கணக்கு பார்க்காம செலவு பண்ணுங்கிறத எப்படி எடுக்க முடியும்? நம்பர் 2, ஆணும் விமனும் ஈக்குவாலிட்டியா இருக்கணும்னு சொல்லுவாங்க. பட் எங்க 2 பேர்ல என் ஹஸ்பண்ட் தான் என்னை விட 3 மடங்கு அதிகமா சம்பாதிக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த சம்பாதிக்கிற விஷயத்துல ஈக்குவாலிட்டி எல்லாம் பார்க்க மாட்டாங்க. நம்பர் 3, என் ஹஸ்பண்ட் லோன் போட்டு வீடு வாங்கினா அந்த லோன் இஎம்ஐ கட்ட நான் ₹1 கூட கொடுத்து அவருக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன். பிகாஸ் அது அவருடைய கடனாச்சு. பட் அதே வீடு அண்ட் அவருடைய சொத்துக்கள்ல எனக்கு பங்கு கட்டாயம் வேணும்னு இன்னொரு பக்கம் சொல்லுவாங்க. இப்படி நான் பல லாஜிக்லெஸ் சில ஜென்சி கேர்ள்ஸ் உடைய மேரேஜ் லைஃப் மைண்ட் செட்ஸை லிஸ்ட் பண்ணிட்டே போவேன். இதை தாண்டி ஒரு சில ரியல் லைஃப் கேசஸையும் சொல்றேன். இது மாடர்ன் ஃபெமினிசம் உடைய ஹார்ஷ் ரியாலிட்டியை சொல்லும். ஒரு ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃப்க்கும் இந்தியால டிவோர்ஸ் ஆனா ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் தான் சர்டைன் அமௌண்ட் அலுமினியா மந்த்லி தரணும். இந்த சட்டம் இந்தியன் அரசாங்கம் போட்டதுக்கு ரீசன் ஹஸ்பண்ட் தான் மோஸ்ட் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ல ஏர்ன் பண்றவங்களா இருப்பாங்க. அவங்க தான் ஒய்ஃபை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க இவ்வளவு நாள். இப்ப இருவரும் பிரிஞ்சுட்டா ஒய்ஃபை யாரு பார்த்து? இப்ப அதுக்கு ஹஸ்பண்ட் நீ தான். டிவோர்ஸ் உங்களுக்கு ஆனாலுமே அவங்களுக்கு நீங்க மெயின்டெனன்ஸ் காஸ்ட் மாதிரி மந்த்லி கொடுத்து ஒய்ஃபை நீங்க பாத்துக்கணும்னு இந்தியன் லாஸ்ல சொல்லுவாங்க. மெயின்லி இந்த லா ஹஸ்பண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருந்த ஒய்ஃப்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணலாம் என்ற இன்டென்ஷன்ல கொண்டு வந்ததுதான். பட் இந்த லாவை சில மாடர்ன் ஜெனரேஷன் விமன்ஸ் பரவலா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒரு கோர்ட் கேஸ் வைரல் ஆச்சு ரீசெண்டா. ஒய்ஃபுக்கு மந்த்லி 2 lakhs இன்கம் இருக்கு. ஆனா அந்த ஒய்ஃப் மந்த்லி அலுமினியா எனக்கு 3.5 lakhs நீ கொடுக்கணும் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா டிமாண்ட் பண்ணிருக்காங்க கோர்ட்ல. இத்தனைக்கும் அந்த டிவோர்ஸ் ஆன கப்பலுக்கு எந்த குழந்தைகள்லாம் இல்ல. இப்படி அலிமனி லாவை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற விமன் ஊர்ல எக்கச்சக்கமா இருக்காங்க. யூடியூப்ல இப்படிப்பட்ட கோர்ட் வீடியோஸ் நிறைய இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா இப்படிப்பட்ட சில மாடர்ன் ஃபெமினிசம் விமனும் காரணம் இப்ப இருக்க ஜென்சி ஆண்கள் கமிட்மெண்ட்லாம் வேணான்னு யோசிக்க. அண்ட் இப்ப பலர் யோசிக்கலாம், பாலாஜி ஜென்சி ரிலேஷன்ஷிப் எப்படிலாம் இருக்குன்னு பேச ஆரம்பிச்சு ஸ்லைட்லி ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆண்களுக்கு பயாஸ்டா இப்ப
பேசிட்டு இருக்கேன்னு. ஆப்வியஸ்லி சில ஜென்சி ஆண்கள் பண்ற நிறைய அட்டூழியங்கள் இருக்கதான் செய்யுது. அதை பத்தி பேச அண்ட் விமனுக்கு சப்போர்ட் பண்ண எக்கச்சக்க ஆட்கள் அண்ட் இந்தியன் சட்டங்களும் நிறைய இருக்கு. பட் இது மாதிரி ஆண்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் பேசதான் ஆள்கள் நிறைய இல்ல. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை இந்த வீடியோல நான் எடுத்துக்கிறேன். ஆண்கள் பெர்ஸ்பெக்டிவ்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது, இந்த ஜெனரேஷன் ஜென்சி ஆண்கள் செடென்டரி லைஃப் ஸ்டைல், நெகட்டிவ் தாட்ஸ், என்சைட்டி, லோ கான்ஃபிடன்ஸ் இதனாலலாம் பயங்கர பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இத பல ஆர்டிகல்ஸ்லயும் ரிப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த ப்ராப்ளம்லாம் ஃபியூச்சர்ல யங் ஆண்களுக்கு பார்ட்னர் கூட நெருக்கமா இருக்கப்ப சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியாத மாதிரி சூழலை உருவாக்கி விட்டுரும். இன்னைக்கே ஏகப்பட்ட பேரு பேபிஸ்லாம் பெத்துக்க முடியாம இருக்காங்க. இதுக்கு சொல்யூஷன் தான் மேன்ஷியரோட அப்ரைட் கேப்சூல் சப்ளிமெண்ட். இதுல இருக்க நேச்சுரல் ஆயுர்வேதிக் இன்கிரிடியன்ட்ஸ் லைக் மக்கர்து வாட்ச் ஆண்களுடைய பிரதருக்கு ப்ராப்பர் பிளட் சர்க்குலேஷனை கொடுக்கும். இதனால ஃபியூச்சர்ல பார்ட்னர் கூட இருக்கப்ப உங்க பெர்ஃபார்மன்ஸ் டாப்ல இருக்கும். அண்ட் இதுல இருக்க சிலாஜித் உங்க ஓவரால் பாடி ஸ்டாமினாவை இம்ப்ரூவ் பண்ணும். கிட்டத்தட்ட நேச்சுரல் எனர்ஜி பூஸ்டர் மாதிரி உங்களை டயர்டா சோர்வா உங்களை வச்சுக்காது. அண்ட் இதுல இருக்க அக்கர்கரா உங்க விந்தோடைய குவாலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணும். இதை தாண்டி பல நேச்சுரல் ஆயுர்வேதிக் இன்கிரிடியன்ட்ஸ் இதுல இருக்கு. ஓவராலா மேன்ஷோருடைய அப்ரைட் கேப்சூல்ஸ் உங்க ஸ்டாமினா அண்ட் விந்து குவாலிட்டி அண்ட் லிபிடோவை இம்ப்ரூவ் பண்றது போக ஸ்ட்ரெஸ், என்சைட்டி, லோ கான்ஃபிடன்ஸ் இல்லாத மாதிரி உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். அண்ட் இது 100% நேச்சுரல் and 100% safe to use and ISO, GMP and Ayush approved product இது. மார்னிங் அண்ட் ஈவினிங் இந்த கேப்சூலை நீங்க டெய்லி 2 நீங்க எடுத்துக்கலாம். மேன்ஷியரோட அப்ரைட் கேப்சூல்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. do check it out. ஓகே, ஜென்சி ஆண்களை கமிட்மெண்ட்லாம் வேணாம்பான்னு யோசிக்க வைக்கிற மூணாவது விஷயம் ஃபேக் கேசஸ். கொல்கட்டால ஒரு பொண்ணு மேட்ரிமோனியல் சைட் யூஸ் பண்ணி 3 ஆண்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அண்ட் தென் அந்த 3 ஆண்கள்ட்டையும் இவன் என்ன இது பண்ணிட்டான் அது பண்ணிட்டான்னு டிவோர்ஸ் அப்ளை பண்ணி 3 பேர்கிட்டயும் மந்த்லி அலிமனி வேணும்னு டிமாண்ட் பண்ணிருக்காங்க அந்த பொண்ணு. இந்த பொண்ணு 3 ஆண்களை ஏமாத்தி இருக்காங்கன்னு கூட தெரியாம இந்தியன் லாஸ் அந்த அப்பாவி ஆண்கள் மேல பொண்ணு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சரியா விசாரிக்காம கேஸ ஃபைல் பண்ணிருக்காங்க அந்த 3 ஆண்கள் மேலயும். பட் லேட்டர் ஆன் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பொண்ணு தான் ஃப்ராட்னு சொல்லிட்டு. லிட்டரலா இந்த அலிமனி லாவை சில விமன்ஸ் இப்படி மணி சம்பாதிக்கிற பிசினஸ் ஆகவும் இப்பெல்லாம் பாக்குறாங்க. அண்ட் என்ன மிரள வச்ச இன்னொரு கேஸ் இது. டெல்லியில 4 குழந்தைகளை பெத்த ஒரு மேரிட் விமன் ஒரு கட்டத்துல ஹஸ்பண்டுக்கு தெரியாம இன்னொரு ஆண் கூட தகாத உறவை வச்சுக்கிறாங்க. பட் ஒரு நாள் இது தெரிய வந்து அந்த மேரிட் விமனுக்கும் ஹஸ்பண்டுக்கும் சண்டை வருது. ஒரு கட்டத்துல அந்த மேரிட் விமன் தன் ஹஸ்பண்ட் என்ன விருப்பமே இல்லாம என்ன தொட்டுட்டாருன்னு ஃபேக் கற்பழிப்பு கேஸ அந்த ஹஸ்பண்ட் மேல இந்த விமன் போடுறாங்க. அதாவது இந்த மேரிட் விமன் தப்பே பண்ணிருந்தாலுமே அவங்களுக்கு நடந்த சண்டையில ஹஸ்பண்ட பழி வாங்கணும்ன்றதுக்காக இதெல்லாம் அவங்க பண்றாங்க. டேட்டாவின் படி இந்தியால விமன்ஸ் அவங்க ஹஸ்பண்ட் ஆர் பாய் ஃப்ரெண்ட் ஆர் ஏதோ ஒரு ஆண் மேல ரிப்போர்ட் பண்ற 100% கற்பழிப்பு கேசஸ் விசாரிச்ச பிறகுதான் தெரிஞ்சிருக்கு அதெல்லாம் ஃபேக் கேசஸ். இப்படி சரியா விசாரிக்காம ஃபேக் கற்பழிப்பு கேசஸ்ல மாட்டிக்கிட்டு இன்னைக்கு வர சொசைட்டில பேட் நேம் வாங்கிட்டு சுத்துற ஆண்கள் ஏராளம். காரணம் ஆண்களுக்கு இந்தியன் லாஸ் வீக்கா இருக்கிறதுனால. ஷாக்கிங்கான இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னா இந்தியால நடக்கிற 55% மேரேஜஸ்ல இந்த அஃபேர் சீட்டிங்லாம் நடக்குதாம். அதுல அதிகப்படியான மேரேஜஸ்ல சீட் பண்றது விமன்ஸ் தானா. அதாவது ஒரு மேரிட் விமன் சீட் பண்ணிட்டாலும் இந்தியன் லாஸ் விமனுக்கு தான் சாதகமா இருந்துட்டு இருக்கு. பிகாஸ் என்ன என் வைஃப் சீட் பண்ணிட்டாங்கன்னு இந்தியன் லாஸ் கிட்ட ஒரு ஆண் போய் நின்னா அந்த ஆணை காப்பாத்த ஒரு லாவும் இல்ல. பட் என்னுடைய ஹஸ்பண்ட் என்ன விட்டு வேற பொண்ணு கிட்ட போயிட்டாருன்னு சொன்னா அந்த விமனை காப்பாத்த செக்ஷன் 494 பைகாமி லா, அதுக்கப்புறம் அலிமனி லான்னு நிறைய இங்க இருந்துட்டு இருக்கு. லிட்டரலா ஆண்களுக்கு சாதகமா இல்லாத இந்த வீக் இந்தியன் லாஸும் தான் காரணம் ஜென்சி ஆண்கள் கமிட்மெண்ட்ஸ்குள்ள எல்லாம் போகாம இருக்கிறதுக்கு. ஓகே, கன்க்ளூஷனா பாலாஜி இதுக்கு என்னதான் சொல்யூஷன், என்னதான் பாலாஜி நீ சொல்ல வரன்னு கேட்டா ஆப்வியஸ்லி நான் சொன்ன விஷயம்லாம் கேட்ட பிறகு கல்யாணமே வேணான்னு தோணும். பட் பல ஆயிரம் வருஷம் உங்க ஆன்சிஸ்டர்ஸ் போர்ல தப்பிச்சு வறுமையில தப்பிச்சு கஷ்டப்பட்டு உங்களை இன்னைக்கு பிறக்க வச்சிருக்காங்க. நீங்க இந்த சப்ப மாடர்னைசேஷனுக்காகலாம் உங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷனை உருவாக்காம போயிடக்கூடாது. பட் அதே சமயத்துல இது மாதிரியான விஷயங்கள் உங்களை சுத்தி இருக்குன்ற அவேர்னஸோட இருங்க when choosing your partner. பிகாஸ் ஒரு ரைட் பார்ட்னர் உங்கள்கிட்ட இருந்தாதான் ஒரு லாங் டர்மான ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு அமையும். அண்ட் ஓப்பனா இது மாதிரி நாம நிறைய இந்த மாடர்னைஸ்ட் ஜெனரேஷனை பத்தி பேசணும். அப்பதான் இன்னுமே நிறைய பேருக்கு இது போய் சேரும், அவேர்னஸோட இருப்பாங்க மேரேஜ் ஆர் ரிலேஷன்ஷிப் குள்ள போறதுக்கு முன்னாடி. சோ கமெண்ட்ல ஒரு ஹெல்தி டிஸ்கஷன் ஜென்சி ஜெனரேஷன் அண்ட் ஜென்சி ரிலேஷன்ஷிப் ஆர் உங்களுக்கு நடந்த அனுபவத்தை பத்தி எல்லாம் பேச ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் உங்களுடைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த அவேர்னஸ் உள்ள இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணுங்க. லவ் யூ ஆல் கைஸ். அடுத்த வீடியோல பார்க்கலாம். முடிஞ்ச என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய பர்சனல் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.